தேனி அரசு பொறியியல் கல்லூரியில் பயின்று நெல்லையைச் சேர்ந்த மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 5ஆம் நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராடி வருகிறார்கள். இது குறித்தான தற்போதைய கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? நிஷிமா சூர்யா, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள பர்கிட் மாநகர பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ். இவர் தேனி மாவட்டம் போடியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 13ஆம் தேதி இவர் அங்குள்ள கழிவறைக்கு சென்ற போது மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர் தங்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மேலும் அந்த கழிவறை முழுவதுமே இரத்த கரையால் மிக காட்சிகளை அளித்ததன் காரணமாக அவர் பெற்றோர் பெரிய சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது உடல் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரேத பரிசோதனை என்பது செய்யப்படவில்லை. அவரது பெற்றோர் செல்வம் மற்றும் அவரது தாய் ஆகிய இருவரும் நேரடியாக அந்த பிரேத பரிசோதனை செய்வதற்கு முற்றிலுமாக அனுமதி மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவருடைய மகனுடைய உயிரிழப்புக்கு காரணமாக யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உடனடியாக சிபிசிஐடி விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தங்களுடைய அந்த பிரேத பரிசோதனை செய்வதற்கு அனுமதி மறுத்ததன் காரணமாக அந்த உடல் என்பது இன்னும் பிரேத பரிசோதனை செய்யாமல் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த கிராமம் முழுவதுமே தற்போது கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு தங்களுடைய அந்த கிராமத்தில் உள்ள அவரது உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து 5 நாட்கள் ஆகியும் தங்களுடைய உடல்களை வாங்காமல் நேரடியாக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருகிறார்கள். நேற்று அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நேரடியாக தங்களுடைய மனுக்களை கொடுத்தார்கள். அப்போது சிபிசிஐடி விசாரணை என்பது வேண்டும், அவருக்கு படுகொலை என்பது நீதி வேண்டும் என்பது, ஏன்னா மாணவரின் படுகொலைக்கான நீதி வேண்டும் என்று தங்களுடைய கையில் அந்த மாணவரின் புகைப்படங்களை ஏந்தி கொண்டு தங்களுடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த போராட்டத்தின் போது அவர்கள் கேட்கக்கூடியது சிபிசிஐடி விசாரணை என்பது ஏன் அமைப்பதற்கு அரசு என்ன மௌனம் சாதித்துக் கொண்டு வருகிறது. மேலும் அங்குள்ள காவல்துறையினர் எறும்பு கடித்ததால் உயிரிழந்ததாக தற்போது அவர் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மிகவும் அவங்களுக்கு மனவேதனை உண்டாகியுள்ளது. ஏனென்றால் எறும்பு கடித்து ஒருவர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா, அதுவும் அரசு பொறியியல் கல்லூரியில் இது போன்ற ஒரு நிலைமை என்பது தங்களுடைய மாணவர்களுக்கான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக அந்த கிராம மக்கள் தங்கள் பகுதியைச் சேர்ந்த அந்த விக்னேஷ்க்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இது போன்ற அரசு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றும் தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த கிராமம் முழுவதுமே கண்ணீருடன் காட்சியளித்துக் கொண்டு, என்னால் மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த மாணவன் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் கூட யாரிடமும் பேசாமல் தன்னுடைய படிப்பை மேற்கொள்வதற்காக தான் அந்த போடியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிக்கு சென்றுள்ளார். ஆனால் தற்போது நேரடியாக அந்த கிராமம் முழுவதுமே தற்போது அழுகுரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இது குறித்து அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட கேட்போம். அம்மா, என்னம்மா, என்ன கோரிக்கை உங்களுக்காக, எதற்காக இந்த நேரத்தில் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்கம்மா? அதாவது எறும்பு கடிச்சு இறந்துட்டு சொல்றாங்கல்ல, எங்களுக்கு நீதி வேணும். தற்கொலையா இல்லாட்டி அவன் கொலையான்னு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கும், அதுக்கு தான் நாங்கள் போராடுதோம். எங்க பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்க இன்னைக்கு கண்ணீரோட நிற்கோம். எங்க பிள்ளை 5-6 நாளாவும் எங்க பிள்ளை அனாதையா கிடக்கு. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், நேர்மை கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும். எங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். தற்கொலைன்னா கொலைன்னா எங்களுக்கு தண்டை, அவன் கொலை செஞ்சணும், தண்டனை அனுபவிக்கும். அவனோட அரசு பண்ணணும், அரசு பண்ணணும், அவனோட அரசு பண்ணணும். பண்ணாதான் நாங்க பாடியை வாங்குவோம். ஆமா, இல்லாட்டி நாங்க இன்னைக்கு எவ்வளவு ஒரு கண்ணீரோட எங்க பிள்ளைய அனாதையா போட்டு நாங்க இன்னைக்கு நிற்கோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். அப்பதான் நாங்க பாடியை வாங்குவோம். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். சொல்லுங்கம்மா, எதற்காக உங்களோட போராட்டம்? கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் உங்களோட போராட்டம் எப்படி இருக்கு? என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எங்க பிள்ளைய ஆட்டோடக்குல இறந்துட்டான், மயக்கம் போட்டு இறந்துட்டான் அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு ஐயா. நாங்க 12-11 மணிக்கு வந்து 4 மணிக்கும் போய் மறுநாள் வரைக்கும் எங்க பிள்ளைய காட்டல. அந்த கழிவறையில போய் காட்டின இடத்துல ரத்தத்தை பார்த்து தான் எங்க பிள்ளைக்கு ஏதோ நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் ஆயும் எந்த இதுமே எங்களுக்கு ஒரு தீர விசாரணை கிடைக்கல. எங்க பிள்ளை எப்படி இறந்துச்சுங்கிறது வேணும். எங்க பிள்ளைக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைங்களுக்கு நடக்க கூடாது, இனி ஒரு பிள்ளைங்களுக்கு நடக்க கூடாது. 21 வயசுல நாங்களாம் நடுத்தர குடும்பத்துல கூலி வேலை பார்த்து நாங்களாம் கஞ்சி குடிக்கவங்க. எங்க பிள்ளைங்களை படிச்சு ஏதாவது ஒரு வேலை செய்யும் நாங்க நினைச்சோம். 21 வயசுல இன்னைக்கு நாங்க வாரி கொடுத்துட்டு 6 நாள் ஆயும் நாங்க இன்னும் யாரும் எங்க பிள்ளைகளை பார்க்கல ஐயா. எங்க பிள்ளைன்னு எங்க கைக்கு வேணும், என் பிள்ளை வேணும், என் பிள்ளைய கொண்டு காட்டுங்க ஐயா.
எங்க பிள்ளைகளுக்கு நடந்தது எதுவும் நடக்கக்கூடாது. எங்க பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்காம எங்க பிள்ளை இன்னும் உயிர் வரப்போறது கிடையாது. எங்க பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் ஐயா. எங்க பிள்ளைக்கு என்ன கிடைச்சி என்ன நீதி கிடைக்கும், இது மற்ற மக்களுக்கும் வரக்கூடாது. எங்க பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு தெரியணும். இனிமேல் கொண்ட பிள்ளைகளுக்கு அது வரக்கூடாது. எங்க பிள்ளை எங்களுக்கு வேணும். அது இல்லாம நாங்க எதையும் வாங்க மாட்டோம். இனி எங்க பிள்ளை உயிர் வரப்போறது கிடையாது ஐயா. 6 நாளா வச்சு நாங்க கதறிக்கிட்டு இருக்கோமே, ஒரு பிள்ளைகளையும் நாங்க பார்க்கலையே. இன்னும் அந்த தாயும் தோப்பனுக்கும் முழுசா காட்டலையே. கூட்டிட்டு போய் கூட முகத்தை மட்டும்தான் காட்டியிருக்காங்க, திரும்ப காட்டல எங்க பிள்ளைய. அதனால எங்க பிள்ளை எப்படி இறந்துச்சுங்கிறது தெரியணும். எங்களுக்கு நீதி வேணும் ஐயா. எங்க பிள்ளைக்கு நடந்தது வேற யாரு. குறிப்பாக இப்ப வந்து அவர் வந்து கழிவறையில இறந்து கிடப்பா சொல்றாங்க. குறிப்பாக எறும்பு கடிச்சு ஒரு ஆள் இறக்க முடியுமா ஐயா? அதுதான் அந்த எறும்பு கடிச்சிட்டுன்னு சொல்லுதாங்கல்ல, அது எதுனா சொல்லக்கூடிய வார்த்தைகளா அதை கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா? இல்ல எங்க பிள்ளைங்களை முழுசா திறந்து பார்க்க விட்டா தானே எங்க பிள்ளைக்கு எடுக்கும். அந்த மயக்கம் போட்டுட்டான் அப்படின்னு சொன்னா எந்த ரத்தம் இது இல்லைன்னா நாங்க மூட நம்பிக்கையா இன்னைக்கு நாங்க வாங்கிட்டு வந்திருந்திருப்போம். அந்த கழிவறையை பார்த்து அவ்வளவு ரத்தத்தை பார்த்தோன்னே எந்த ஜனமும் 5 வயசு பிள்ளை கூட சொல்லாதையா இது எறும்பு கடிச்சு வந்த ரத்தம்னு சொல்லி. அது யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க ஐயா, இந்த எங்க பிள்ளைக்கு அந்த ஏதோ நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியலையா. எங்களுக்கு காட்டவும் இல்லை. அந்த ஒரு நேரம் மறுநாள் போய் தாய்ந்தோப்பனுக்கு ஒரு நேரம் தான் காட்டியிருக்காங்க. பிள்ளைய பார்க்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. அதனால எங்க பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். எங்க பிள்ளைக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைகளுக்கு பெத்தாதான் பிள்ளை கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள் தான். இன்னொரு பிள்ளைகளுக்கு நடக்க கூடாது. நாங்களாம் நடுத்தர குடும்பத்துல அன்னன்னைக்கு கூலி வேலை பார்த்து நாங்க கஞ்சி குடிக்கும். எங்க பிள்ளைகளும் ஒரு படிச்சு ஒரு மேல்புக்கு வந்துடாதா அப்படிங்க ஆசையில இருந்தோம். எங்க ஆசையில இந்த கடவுள் மண்ணள்ளி போட்டான். கடவுள் தான் இல்ல, நான் இருக்க மனுஷராது எங்க பிள்ளைங்களுக்கு ஒத்துழைங்க. எங்க பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கணும். அதுக்காக எதுனா பண்ணுங்க ஐயா. இதுதான் எங்களுக்கு வேண்டியது. சூர்யா, நீங்க நேரடியாவே கேட்கலாம். அவர்கள் வந்து எங்கள் குழந்தை மட்டுமில்ல, அனைத்து குழந்தைகளும் தமிழகத்தில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் எங்கள் குழந்தைகள் மாதிரி. எங்கள் குழந்தைகளுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த குழந்தைக்கான நீதி கிடைத்ததால் மற்ற குழந்தைகளும் இது போன்ற கல்லூரிகளிலும் அரசு மற்றும் தனியார் கல்லூரியில படிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இது குறித்து மற்றொரு இருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. தற்போது உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக கிட்டத்தட்ட 6வது நாட்களாக உங்களோட போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது? அரசு என்ன செய்ய நினைக்கீங்க? கண்டிப்பா சார், இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை. நீங்க போட்டோ எல்லாமே பார்த்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து திட்டமிட்ட படுகொலை இன்னும் வரை சரி 6 நாளுக்கு மேலே ஆயிட்டு எந்த ஒரு காவல்துறை சரி கல்லூரி நிர்வாகம் சரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. முக்கியமா அந்த விடுதியோட காப்பாளர் அவர் சொல்ற அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் விசாரிச்சா கூட நேரத்துக்கு ஒரு ஓரளவுக்கு கூடிய ஒரு இது வந்திருக்கும், நீதி கிடைச்சிருக்கும். இந்த 6 நாளுக்கு மேலே ஆயிட்டு இன்னொரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. கல்லூரி நிர்வாகத்தில் அவங்க பிரின்சிபலும் சரி அங்கேயும் சரி தேனி மாவட்ட காவல்துறையுமே சரி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்களோட நோக்கம் என்னன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களை அனுப்பிடணும், இந்த பிரச்சனை எப்படியும் முடிச்சிடணும். ஏன்னா கேள்விப்பட்டல இப்போ விசாரிச்சு வரோம். இதுக்கு முன்னாடி 7 கொலைகள் அந்த மாதிரி நடந்திருக்கு அதே கல்லூரியில. இது வந்து 8வது. இது இப்படியும் அடுத்த தொடர்ந்துட்டே இருக்கும். எங்க மாணவருக்கு மட்டும் இல்லாம எங்க விக்னேஷ் மட்டும் இல்லாம அடுத்தாலும் இந்தியா மாதிரி விக்னேஷ் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். இன்னும் நடத்துவோம். இது நாங்கள் வந்து ஈஸியாக விட மாட்டோம். அவர்கள் தெரிவித்தது போலவே இந்த விக்னேஷோடு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்பட வேண்டும். இது போன்ற பல்வேறு விக்னேஷ் என்பது இன்னும் அரசு பொறியியல் கல்லூரிகளில் வந்து இது போன்ற ஒரு மர்மமான முறையில் உயிரிழந்து விடக்கூடாது. காவல்துறை என்பது ஒரு கவனத்துடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக ஒரு மாணவனை உயிரை கொடுத்து அவர்கள் உறவினர்கள் இருக்கும் போது எறும்பு கடித்து உயிரிழந்ததாக தெரிவிப்பது வந்து எந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு என்பது மன வேதனையை அளிக்கும் என்பதுதான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் மல்க அவர்கள் உறவினர்கள் நேரடியாக கண்ணீர் விட்டு 5-6 நாட்களாக இதே பகுதியில் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இனியும் அரசு மௌனம் சாதிக்காமல் நேரடியாக இந்த வழக்கை சிபிசிஐடம் உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக உண்மையான விவரங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். ஏதேனும் விக்னேஷுக்கு வந்து ஏற்பட்டால் அது தொடர்பாகவும் முழு அறிக்கையை வந்து வெளிப்படை தன்மையோடு அரசு வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கிராம மக்களின் கோரிக்கையா உள்ளது. சூர்யா, பொறியியல் மாணவர் விக்னேஷ் உயிரிழப்பு மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து 5ஆம் நாளாக கண்ணீர் மல்க போராட்டம் குறித்த நேரலை தரவுகளுக்கு நன்றி செல்வராஜ்.